இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 49 யாழ் விவாகரத்திற்கு ஏற்பாடு செய் என்று சொல்லிவிட்டு வேகமாக திரும்பி செல்லும் போதுதான் கவனித்தான். அவள் தாங்கி தாங்கி நடந்து செல்வதை. அவன் இதுவரை அவளின் முகம் கூட பார்க்காமல் சுற்றி கொண்டிருந்ததில் இதை கவனிக்கவில்லை. எங்கே திரும்பினால் திருட்டு மொழியை வைத்தே குடித்ததை கண்டுபிடித்து விடுவாளோ என்ற பயத்தில் அவன் தான் திரும்பவே இல்லையே. அவளை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் இவனை உளறி கொட்டி மாட்டிக்கொண்டிருப்பான். ஓடி வந்து ஒரே தாவலில் அவளை எட்டி பிடிக்க அவள் கோபமாக உதறி தள்ளும் முன்னே அவள் கையை இழுத்து உதறிக்கொண்டு என வழியில் கத்தி கொண்டிருந்தான். அவன் கை உதறிக்கொண்டு தையத்தக்கவென்று டான்ஸ் ஆடி கொண்டிருக்க அவன் கையை இழுத்து பிடித்து பார்த்தாள். யாழ், அறிவிற்கடா உனக்கு, சோத்ததான திங்கிற இல்ல? அவள் அடுத்த வார்த்தை சொல்வதற்குள் தாவி அவள் வாயை மூடியவன். கண்ணம்மா, கட்டின புருஷனை இப்படி எல்லாம் பேசக்கூடாது. கேட்கிற 4 பேர் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? மாமா மானம் கப்பல் ஏறிடுண்டா என்றான் பதறிய குரலில். அசிங்கம்மா ஏதாவது சொல்லிட போறேன். காயத்துக்கு மருந்து கூட போடாம அப்படியே வச்சிருக்க. இப்ப கூட கொஞ்சம் இறுக்கி பிடிச்சது ரத்தம் வருதுல்ல, மருந்து கூட போடாம அப்படி என்ன சருக்கு வெட்டி முறிக்கிற வேலை என்றாள் படபடவென. கவி இரவே காயத்தை கண்டு மருந்து வைத்து கட்டு போட்டிருந்தான் தான். இவன் தான் குளிக்கும் போது அதை கழட்டி தூர எறிந்திருந்தான். அவள் சொல்லிக்கொண்டே அவன் கையில் வழிந்த இரத்தத்தை தன் முந்தானையால் துடைக்க அவளை இழுத்து இறுக அணைத்து கொண்டவன். எனக்கு தான் அறிவே இல்லை. உனக்கு இருந்திருந்தா நீயே மருந்து போட வேண்டியதானே. இங்க போட்ட மாதிரி என தலையில் ஏற்பட்ட காயத்திற்கு அவள் மருந்திட்ட முறையை சுட்டி காட்ட சட்டென சிவந்த முகத்தை கவிழ்த்து கொண்டாள். அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டவன். ஆனா கண்ணம்மா, இப்ப நீ காயம் பட்ட இடத்துல இல்ல, இங்க தான் மருந்து போடணும் என அவன் இதழ்களை தடவிக்கொண்டே ரகசியம் போல் அவள் காதல் கூற, உன்ன திருத்தவே முடியாது. இருக்க இடம் கொடுத்தா மடத்தை கேட்கிற கதையால இருக்கு. எக்கேடோ கெட்டுப்போ, எனக்கு என்ன வந்துச்சு என்ற வரையாள் அவனின் அணைப்பில் இருந்து திமிர அவன் ஒரு மோகன புன்னகையோடு அவள் கண்களை ஆழ்ந்து பார்த்தபடி அணைப்பை எரிக்கினான். வாய் தான் போன்னு சொல்லுது, ஆனா உன் கண்ணு என்னை விட்டு எங்கேயும் போயிடாதடா இடியட் நெல்ல சொல்லுது என்றான் சரசம்மாய். நல்லா சொன்னுச்சு, சொரக்காய்க்கு உப்பில்லன்னு. சீ பொறுக்கி கையடா, இல்லனா கத்தி எல்லாரையும் கூப்பிடுவேன் என்றவளின் குரலில் மருந்துக்கும் கோபமில்லை. அவள் இடையே இன்னும் அழுத்தி பிடித்து தன்னோடு சேர்த்து மூச்சு திணறும் அளவிற்கு இறுக்கி கொண்டவன். பொறுக்கி அடினா பொறுக்கி என்ன பண்ணுவான்னு தெரியுமா உனக்கு? இல்ல பண்ணி காட்டட்டுமா என்றான் அவள் காதலியை கிசுகிசுப்பாக. உன் பார்வையே சரியில்லை. நீ எனக்கு எதையும் காட்ட வேண்டாம். நீ உலகமாக உத்தம புருஷனாவே இருந்துட்டு போ. இப்ப நகரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு என அவன் மார்பில் கை வைத்து தள்ள முயற்சி செய்ய இலகுவாய் அவளின் முயற்சிகளை எல்லாம் முறியடித்தபடியே, நீ சொல்லலனாலும் நான் உத்தம புருஷன் தாண்டி, புருஷனுக்கான கடமையை சரியா செய்யணும் இல்ல என கன்சமிட்டி சொன்னவன் அவளின் இதழ்களை சிறைப்பிடித்திருந்தான். திமிரி அவனிடம் இருந்து விடுபட்டவள். பொடா பொறுக்கி என அவனை தள்ளிவிட்டு ஓட முயல சின்ன இதழ் சுளிப்புடன் அவளுக்கு முன் சென்று கதவை அடைத்தபடி நின்றான். அவளுக்கு தான் காலில் அடிபட்டிருக்கிறதே, அவன் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியுமா? ஏய் வேண்டாம், ஒழுங்கா வலிய விடு, இல்ல கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுடுவேன் என்றாள் விரல் நீட்டி அவனை மிரட்டியபடியாள். எங்க கூப்பிடு, யாரு வரான்னு பாப்போம். சவுண்ட் ப்ரூஃப் பேபி என கதவில் தாளம் போட்டவன் கதவை தாழ்பாலம் போட்டுவிட்டு திரும்பி கைகளை கட்டிக்கொண்டு கேலியாய் புருவமேற்றி அவளை பார்த்தான். டேய் கதவை திறடா, எனக்கு வேலை இருக்கு என்றவளின் குரலை தந்தி அடித்தது. முடியாதுன்னா என்ன பண்ணுவ என ஒற்றை புருவம் உயர்த்தி அவன் வினவ. அவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் திருவென்று விழித்து கொண்டிருந்தாள். அவள் கண்களை பெரிதாக்கி அங்கும் இங்கும் கருவிழிகள் அலைப்பாய்ந்து சதிராட்டம் போட இமைகளோ சிறகை முதல் முறை விரித்து பறக்க துடிக்கும் இளம் பறவை போல ஓயாமல் படபடத்து கொண்டிருக்க அதில் மயங்கி இமைக்க மறந்து அவளை ரசித்து கொண்டிருந்தான் அவன். அவள் மெல்ல யோசனையோடு நடந்து அவன் அருகில் வந்து அவனை தாண்டி கதவை திறக்க முயல அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து அசையாமல் பிடித்தான் அவன். இப்போதுதான்
தலை குளித்து இருப்பாள் போல இருபுறமும் கொஞ்சமாக முடியெடுத்து மத்தியில் ஒரு சின்ன கிளிப்பால் அதை கட்டுப்படுத்த முயன்றிருந்தாள். ஆனால் அது அவள் சொல் பேச்சை கேட்காமல் கட்டுக்கடங்காமல் காற்றில் அலையலையாய் பாய்ந்து கொண்டிருந்தது. முடியில் இன்னும் இதமான ஈரம் ஒட்டி கிடந்தது. லேசாக மஞ்சள் குளித்திருந்த முகம் மஞ்சள் வாசத்தோடு சேர்த்து அவளின் வாசமும் அவனை கிறங்கடித்தது. வாசனை திரவியங்கள் உபயோகிக்கும் பழக்கம் அவளுக்கு இல்லை என்பதால் அவள் தளர் மேனியின் பிரத்யேக வாசனை அவன் நாசி நிறைத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தன் சுய நினைவை இழந்து அவளில் தொலைந்து கொண்டிருந்தான். மெல்ல அவள் காதருகே குனிந்து மீசை முடிகள் உரச இம்சையை கூட்டியபடியே கிரக்கமான சரச குரலில், "கண்ணம்மா, ப்ளீஸ் டி" என்றான். மோகமாய் அவளும் அதே நிலையில்தான் இருந்தாள். குளித்துவிட்டு வந்த அவன் ஈரமுடியிலிருந்து நீர் அவள் நெற்றியில் பட்டு வழிந்தோட அவனின் இத்தனை இறுக்கமான அணைப்பும் அவனின் வாசமும் இமையசைக்காத விழியகற்றாத பார்வையுமே அவளை தன்னிலை மறந்து அவனை ரசிக்க வைத்திருந்தது. இப்போது இந்த குரலின் மயக்கம் மேலும் அவளுக்கு கிறக்கம் தர கண்களை மூடி அவனோடு இன்னுமே ஒன்றினாள். அவள் அமைதியை கண்டவன் இன்னும் அவளின் முகத்தை ஒற்றை விரலால் நிமிர்த்தி, "கண்ணம்மா" என உயிர் உருகிடும் குரலில் கூப்பிட அவள் என்க காற்றாய் வந்தது அவளின் குரல். அவளுக்கே அவள் சொல்லியது கேட்கவில்லை என்ற போது மகளுக்கு கேட்குமா என்ன? அவளின் நெற்றியில் அழுத்தமாய் தொடங்கிய முத்தத்தை முகம் முழுவதும் பதித்து கடைசியாக இதழில் வந்து தஞ்சமடைந்து இளைப்பாறியது அவன் இதழ்கள். இம்முறை அவளுமே அவனிடமிருந்து திமிராமல் விலகாமல் அவனோடு ஒன்றி ஆழ்ந்து போனாள். அவன் இதழ்கள் அவள் இதழ்களை சிறை பிடித்திருக்க கைகளோ அவள் உடலில் எங்கும் ஊர்வலம் போய்க் கொண்டிருந்தது. அவன் இதழ்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழிறக்கி அவள் கழுத்து வளைவில் மையமிட பிடிமானம் ஏதுமில்லாததால் தள்ளாடிய கால்களை அழுத்தமாய் ஊன்றி அவனையே இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவள் மறந்து சற்றென்று அடிப்பட்ட காலை தரையில் அழுத்தமாக ஊன்றியதில் பெரும் வலி உண்டாகிட, "அம்மா" என்றால் சத்தமாய். அவளின் வலி மிகுந்த குரலில் வேகமாய் விலகி கொண்டான் அவன். "என்னாச்சு? ஏன் நீ கத்துற?" என்றான் பதறி. "ஒண்ணுமில்ல, காலை அழுத்தமா ஊனிட்டேன், அதான் வலிக்குது" என்றால் அவன் தோள்களை பற்றியே நின்றபடியே அவள். "ரொம்ப வலிக்குதாடா கண்ணம்மா" என்றான் வாஞ்சியாய் அவன். "இல்ல, ஐஸ் கட்டியில வச்ச மாதிரி நல்லா குழு குழுன்னு இருக்கு. கேட்கிறான் பாரு கேள்வி." அவள் சிடுசிடுத்தவாறே அவனை விட்டு கதவை திறந்து விலகி நடக்க அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தியவன். "சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம்" என்றான் அவன். "நான் ஒன்னும் வரல" என்றாள் வீம்பாய் அவள். "ஒழுங்கா அடம் பிடிக்காம வந்துடு, இல்லனா குண்டு கட்டா தூக்கிட்டு போயிடுவேன்" என்றான் மிரட்டலாய் அவன். "வர முடியாது, வர முடியாது, வர முடியாது" நடையை துரிதப்படுத்தியபடியே கத்தினாள் அவள். எத்தனை வேகமாய் ஓடினாலும் அந்த காலை வைத்து கொண்டு அவள் அவனை தாண்டி சென்று விடத்தான் முடியுமா? "நீ எல்லாம் சொல்றத கேட்கிறாளா? இருடி, இப்ப என்ன பண்றேன்னு பாரு" என்றபடி அவளை கைகளில் ஏந்தி கொண்டான் அவன். "ஐயோ எருமை, என்னடா பண்ணுற? எல்லாரும் பார்த்தா சிரிக்க போறாங்க, விடுடா" என்றால் சின்னங்களாய் அவள் அவன் மார்பில் குத்தியபடியே அவள் தொடர்ந்து திமிரி கொண்டே வர, "நான் என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போறேன், யாரு பார்த்து சிரிக்கிறான்னு நானும் பார்க்கறேன்" என்றான் அவன் இதழ்களுக்கு அடியில் புன்னகையை ஒழித்து கொண்டு. "உனக்கு என்ன, ஆஸ்பத்திரிக்கு வரணும் அவ்வளவுதானே? நானே வரேன், விடு, மானத்தை வாங்காத" என்றாள் அவள். "விட முடியாது, விட முடியாது, விட முடியாது" என்றான் அவளைப் போலவே கத்தி அவன். "டேய், இப்ப நீ விடல" என்றாள் மிரட்டலாய் அவள். "விடல?" என ஒற்றை பூர்வம் உயர்த்தி கேள்வியாய் அவளை பார்க்க அதற்குள் அவளை தூக்கி கொண்டு படியிறங்கி கீழே வந்து விட்டிருந்தான் அவன். வெக்கம் பிடுங்கி தின்னு அவள் அவன் மார்பிலேயே ஒளிந்து கொண்டாள். வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் அவனை வாயை பிளந்து அவர்களை பார்த்து கொண்டிருக்க, "டேய், அந்த புளியை எங்கடா தூக்கிட்டு போற?" என பதறி கேட்டது மூர்த்திதான். "தெரியாம தான் கேட்கிறேன், உங்க யாருக்காவது என் பொண்டாட்டி மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா?" என்றான் கோபமாய் மகிழ். "ஏன், எங்க யாருக்கும் இல்லைங்கிறியா?" என்றது அவரேதான். "ஆமா, இருந்திருந்தா இப்படி விட்டு இருப்பீங்களா? நைட்டே அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் இருக்க மாட்டீங்க" என்று அவர்களை குற்றம் சாட்டினான் அவன். "ஏய், லேசாதான் கண்ணாடி குத்திட்டுன்னு அந்த புள்ள சொல்லுச்சுடா, மருந்து வச்சாச்சு.
சரி, ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போறதா இருந்தா நடக்க வச்சு கூட்டிட்டு போ. அதை விட்டுட்டு ஏண்டா சர்க்கஸ் வித்த காட்டிட்டு இருக்க என்றார் மூர்த்தி சிரிப்பை அடக்கியபடி. வந்தா கூட்டிட்டு போக மாட்டோமா, நீ போப்பா என்றான் மகி. அனைவரும் அவனை கேலியும் சிரிப்புமாய் பார்ப்பதில் உண்டான சிறு வெக்கத்தோடு, என்ன மச்சான் வெயிட் லிஃப்டிங்கா, செம செம என மெச்சுதலாய் சொன்னபடியே வந்து சேர்ந்தான் கவி. மூடிட்டு போய் கொட்டிக்கிற வேலையை பாரு என்றான். ஏண்டா நேத்து ஹரிச்சந்திரன் பேர ஒருத்தன் சந்நியாசம் வாங்க போறேன்னு சொன்னானே, அவனை நீ பார்த்த என்றான் கேலியாய் கவி. ஏன் பார்க்காம, அதான் கண்ணு முன்னாடியே நிக்கிறியே. என்ன இருந்தாலும் நிலா உன்னை அடிச்சதுக்காக சந்நியாசம் வாங்குறதெல்லாம் ஓவர்டா என கவியிடம் சொன்னவன் நிலாவிடம் திரும்பி, என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே மண்டையை ரெண்டா பொழக்கிறதெல்லாம் தப்புமா தங்கச்சி, குழந்தை புள்ள பயப்படுதா இல்லையா, இனிமே அடிச்சாலும் ரத்தம் வராத மாதிரி அடிமா, என் நண்பன் பாவம் என்றானே பார்க்கலாம். நிலா அவனையே பார்த்து முறைத்து கொண்டிருக்க, சத்தியமா நான் அப்படி சொல்லலடி என பார்வையாலேயே மன்றாடி கொண்டிருந்தான் கவி. அப்பா மகி, மதுவோட கல்யாணத்தை அன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு எப்போ வசதின்னு சொல்லுப்பா, இல்ல உங்க கல்யாணத்தையும் அன்னைக்கே ஒன்னாவே சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாமா என்றார் மூர்த்தி. அதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியாச்சுப்பா. கவி, அப்பா கிட்ட டீட்டெயிலா எல்லாத்தையும் சொல்லிடு, நான் யாழை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் என்றபடியே வாசலை நோக்கி நடக்க தொடங்கி விட்டான் அவன். இன்னுமே அவன் யாழை கைகளில் தான் ஏந்தி இருந்தான். ஐயோ, கவி அண்ணாவுக்கு ஒன்னும் தெரியாது மாமா என யாழ் பாதி கத்தி கொண்டிருக்கும் போதே அவர்கள் வாசலை தாண்டி இருந்தார்கள். என்னையா மாட்டி விடுற, இப்ப எல்லாரும் உன்னை நோண்டி நொங்க எடுப்பாங்க, முடிஞ்சா தப்பிச்சு வாடி என மகள் மனதுக்குள்ளேயே கவியுடன் சவால் விட்டு கொண்டிருந்தான். அங்கோ யாழ் சொல்வதை சிறிதும் காதில் வாங்காமல் ஒட்டுமொத்த குடும்பமும் கவியை ரவுண்டு கட்டி நின்றது. அச்சச்சோ, மொத்தமா ரவுண்டு கட்டுதே, என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியலையே. ஏதோ ஆர்வ கோளாறுல ஒரு வார்த்தை சொன்னதுக்காடா இப்படி கோர்த்து விட்டுட்டு போற, நல்லா வருவடா நீ, நல்லா வருவடா ராசானி என கவி நினைத்து கொண்டிருக்கும் போதே, அடே என்னடா இதெல்லாம் என சட்டை காலரை பிடித்திருந்தார் மூர்த்தி. ஆவுன்னா இந்த மனுஷனுக்கு இதே வேலையா போச்சு. கவியால் நினைக்கத்தான் முடிந்தது, பின்னே வாய் விட்டா சொல்ல முடியும். ஏன்பா பார்த்தா தெரியல, ஏன்பா பார்த்தா தெரியல, பிராண்டட் ஷர்ட்பா, கைய வச்சு கசக்காதீங்க என அவரின் கையை விலக்கி விட்டபடியே சட்டையின் சுருக்கங்களை நீவி விட்டான் கவி. என்னடா நக்கலா, பல்ல தட்டி கையில கொடுத்துடுவேன் என்றார் நட்ராஜ். இப்ப என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னா யாராவது நம்ப போறீங்களா? இல்ல அப்புறம் என்ன, நவருங்க அந்த பக்கம், எனக்கு பசிக்குது, எதா இருந்தாலும் சாப்பிட்டு நிதானமா பேசுவோம் என்றான் சாவகாசமாய் அவன். அது எப்படிடா, எப்பவுமே வால் மாதிரி அவன் கூடவே இருக்க, ஆனா எப்ப கேட்டாலும் அவன் பண்ணது எதுவுமே தெரியாதுங்கிற, பின்ன எப்படி உன்னை நம்புறது என்றார் வாணி. ஒரு கையை வாணிமாவின் தோளின் மீதும் மற்றொரு கரத்தை பார்வதி அம்மாவின் தோளின் மீதும் போட்டு அணைத்து கொண்டவன். அதான் மம்மிக்களே, எனக்கும் தெரியல, இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் நேக்கா என்னை எப்படி கலட்டி விட்டானே தெரியல என்றபடியே சாப்பாட்டு மேசையை நோக்கி நடக்க தொடங்கி இருந்தான். இத எங்களை நம்ப சொல்றியா என்பதை போலவே அனைவரும் அவனை பார்க்க அதை கண்டுகொள்ளாமல் சாப்பிட அமர்ந்து விட்டான் அவன். அவனுக்கு சாப்பிட பரிமாறுகிறேன் என்ற பெயரில் கையில் கரண்டியுடன் அவனை முறைத்து கொண்டிருந்தாள் நிலா. அச்சோ, இதுங்களை சமாளிச்சாச்சு, இவளை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே, எப்படியாவது கொஞ்ச நாளுக்கு கண்ணில சிக்காமல் எஸ் ஆகிடணும், என்ன பண்ணலாம் என தீவிரமாக யோசிக்க தொடங்கினான் கவி. அவன் சாப்பிட்டு முடித்த நேரம் நிலாவை வாணி அழைக்க அவள் திரும்பி அவருடன் பேசி கொண்டிருந்த சமயத்தில் தட்டிலேயே கையை கழுவி விட்டு அவளின் முந்தானையில் கையை துடைத்துவிட்டு யாரும் அறியாமல் அவள் இடுப்பையும் கிள்ளிவிட்டு அவள் கூப்பிட நெருக்காமல் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடி போயிருந்தான் அவன். இன்னும் 2 நாட்களுக்காவது நிலா மட்டுமல்ல, அவர்கள் யாரின் கண்ணிலும் படக்கூடாது என்று நினைத்தான் அவன். அவன் நினைத்தால் மட்டும் போதுமா? தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.